वणकम नमस्कार। मैं मोहन हूँ। ये अभिषेक एजुकेशन चैनल है। आप लोग कैसे हैं? मैं ठीक हूँ। हिंदी बोलने के लिए मेरे चैनल को देखें। இதுபோல சிறு சிறு வாக்கியங்களை அமைத்து பேசுறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் தினம் ஒரு 1/2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் நம்மளால் பேச முடியும். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது போயிடுச்சு. பிஸியான ஒர்க் ஷெடியூல், ஒர்க் ப்ரெஷர், இதனால் வேறு எதை பற்றியுமே என்னால் யோசிக்க முடியல. இப்போவும் அதே வேலை தான் பார்த்துட்ருக்கேன். இருந்தாலும் கிடைக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்தணும்னு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முயற்சி பண்ணுறேன். என் சேனல் நம்பி எதாவது கற்றுக்க முடியும்னு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உணவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் வாட்சிய. வாட்சிய வாட்சிய அப்படின்னா தமிழில் வினை அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் எத்தனை வகைப்படும், ஒவ்வொரு டென்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த டாபிக்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகளுக்கு ஹிந்தி மீனிங் பார்க்கலாம். வினைச்சொல் கிரியா. கிரியா. எழுவாய் கர்த்தா. கர்த்தா. செய்யப்படுபொருள் கர்ம. கர்ம. வாக்கியம் வாக்கிய. வாக்கிய. முக்கியத்துவம் மகத்துவபூர்ண. மகத்துவபூர்ண. வாக்கிய அமைப்பு வாக்கிய கா நிர்மான். வாக்கிய கா நிர்மான். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்கிறதுக்கு அகர்மக் கிரியா. அகர்மக் கிரியா. டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்கிறதுக்கு சகர்மக் கிரியா. சகர்மக் கிரியா. ரெண்டும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு தோனோ. தோனோ. என்றால் அப்படின்னு சொல்கிறதுக்கு யதி. யதி. சார்ந்திரு, ஒருத்தவங்களை சார்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு செயலை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து நிர்பர்கர். நிர்பர்கர். காலம் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு கால். கால். மாற்று சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து பதல். பதல். மேலும் கூட அதேமாதிரி சொல்கிறதுக்கு பி. பி. லிங்கு ஜெண்டரை குறிக்கிறோம், அதுக்கு வந்து லிங்கு. ஆண்பால் அப்படின்னு சொல்கிறதுக்கு புல்லிங். புல்லிங். பெண்பால் ஸ்திரீலிங். ஸ்திரீலிங். ஒருமை சிங்கிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏக் வச்சன். ஏக் வச்சன். பன்மை ப்ளூரல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பகுவச்சன். பகுவச்சன். ரூப் அப்படின்னா வடிவம் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். ரூப். இந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து ரூப். சேர்க்கறது சேர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து ஜோடு. ஜோடு.
பாவ் அப்படின்னா எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை குறிக்கும். அதுக்கு வந்து ஹிந்தியில் பாவ். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கிராமரில். அதுக்கு வந்து பிரதம் புருஷ். பிரதம் புருஷ். செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மதியம் புருஷ். மதியம் புருஷ். தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்நிய புருஷ். அந்நிய புருஷ். உருவாக்க முடியும், செய்ய முடியும். இதுக்கு வந்து பனாசக்தா. பனாசக்தா. பதிலாக, அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து கே பஜாய் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணணும். கே பஜாய். துவாரா. ஆல் அப்படின்னு சொல்கிறதுக்கு துவாரா அப்படின்னு பயன்படுத்தணும். துவாரா. விஷய. விஷய அப்படின்னா பொருளை குறிக்கும், மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து விஷய. விதி, விதிகள் ரெண்டுக்குமே நிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். நிமை. இதை நியமம் அப்படின்னு கூட விதிகளுக்கு சொல்லுவாங்க. சிங்குலர் புளூரல் ரெண்டுக்குமே நிமை சொல்லலாம். ஒரு சில இடத்துல நியமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட்சிய. வாட்சியனா வெர்பு சேஞ்சஸை குறிக்கும். ஒரு வெர்பு ஆக்டிவா பேசிவா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வாட்சிய. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா செய்வினை செயற்பாட்டு வினை, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு 2 டைப் தான் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஆனால் ஹிந்தியில் 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கர்த்து வாட்சிய. கர்த்து வாட்சிய. செகண்டு கர்ம வாட்சிய. கர்ம வாட்சிய. தேர்டு பாவ வாட்சிய. இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர் டெஃபினேஷன் நான் இங்கே கொடுக்க மாட்டேன். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதினா தான் எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் கொடுவாங்க. அதனால் டெஃபினேஷன்ஸு ரூல்ஸ்லாம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு எழுத்து கூட மாறாமல் படித்து அதை அப்படியே எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நான் டீட்டெயிலாக ஒன்று பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு டாபிக் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கருத்து வாட்சை பார்க்கலாம். கருத்து வாட்சியை பொறுத்தளவுக்கு சப்ஜெக்ட் தான் முக்கியத்துவமானதாக இருக்கும். ஒரு வாக்கியத்தோட ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் தான் வரும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது ஆப்ஜெக்ட், அடுத்தது வந்து வெர்பு. இந்த ஃபார்மேட்டில் தான் சென்டென்ஸ் ஃபார்மேட் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நேரடியாகவும் வரும், மறைமுகமாகவும் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கடிதம் எழுதுகிறேன். இதில் கடிதம்ன்றது ஆப்ஜெக்ட் டைரெக்டாக வந்துச்சு. நான் எழுதுகிறேன் இப்படியும் சொல்லலாம். இந்த சென்டென்ஸை இப்படி சொல்லும்போது அதுக்குள்ளே வந்து ஆப்ஜெக்ட் மறைஞ்சிருக்கும். நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன். இல்லை மாம்பழம் டைரெக்டாக வந்துச்சு ஆப்ஜெக்ட். இதுவே நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அதுக்குள்ளே சாப்பாடு ஏதோ ஒன்று வந்து ஒளிஞ்சிருக்கு. இந்தமாரி ஆப்ஜெக்ட் வந்து வெளிப்பட்டும் வரும், மறைஞ்சும் வரும். அடுத்தது வெர்பு. வெர்பை பொறுத்தளவுக்கு டிரான்சிட்டிவ் வெர்பாகவும் வரும், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாகவும் வரும். டிரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்னன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதங்க, மேலே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இப்போ ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு வெர்பை என்ன, யாரை, யாருக்கு இந்த கேள்வி கேட்டு பதில் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப். வெர்புக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடுகிறேன், எழுதுகிறேன், படிக்கிறேன், இது எல்லாமே டிரான்சிட்டிவ் வெர்பு. சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு உணவை நம்ம சாப்பிட்டுருவோம். என்ன, யாரை அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் கிடைக்கும். அடுத்து எழுதுதல் அப்படின்னும் போது என்ன எழுதுற, கடிதம் எழுதுறேன் அப்படின்ற ஒரு பதில் கிடைக்கும். படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன படிக்கிற, புத்தகம் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு பதில் கிடைக்கும். இந்த மாதிரி வெர்பெலாம் டிரான்சிட்டிவ் வெர்ப். அதேமாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்னன்னா ஒரு வெர்பை என்ன, யாரை, யாருக்கு கேள்வி கேட்டால் பதில் கிடைக்காது. ஆப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வருகிறேன், போகிறேன், தூங்குகிறேன், இதில் வந்து என்ன, யாருன்னு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்காது. இந்தமாரி வெர்பெலாம் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். வெர்பு வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு வந்துன்னா சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சப்ஜெக்டோட ஜெண்டர் வந்து ஆண்பாலில் ஒருமையாக இருந்ததுன்னா வெர்பும் ஆண்பால் ஒருமை தகுந்த மாதிரி வரும். இந்த மெயின் வெர்போட எண்டில் வந்து ஆ சவுண்டில் முடியும்.
சப்ஜெக்டோட ஜெண்டர் பெண் பாலில் ஒருமையாக இருந்ததுன்னா வெர்பும் பெண் பாலில் ஒருமை தன்மையில் வரும். மெயின் வெர்போட முடிவில் ஈ சவுண்டு வரும். சப்ஜெக்ட் வந்து ஆண் பாலில் பன்மையாக இருந்ததுன்னா வெர்பும் ஆண்பால் பன்மை தன்மையில் தான் வரும். மெயின் வெர்போட எண்டில் ஏ சவுண்டு வரும். சப்ஜெக்ட் வந்து பெண் பாலில் பன்மையாக இருந்ததுன்னா வெர்பும் பெண்பால் பன்மை தன்மையில் மாறும். வெர்போட எண்டில் ஈ சவுண்டு வரும். வெர்பு வந்து டிரான்சிட்டிவ் வெர்பாக இருந்ததுன்னா ஒரு சில டென்ஸில் மட்டும் வெர்பு ஆப்ஜெக்ட் தகுந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். அது என்னென்ன டென்சஸ்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இந்த 4 டென்ஸ்லையும் டிரான்சிட்டிவ் வெர்பாக இருந்ததுன்னா வெர்பு வந்து ஆப்ஜெக்ட் தகுந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி டிரான்சிட்டிவ் வெர்பை பயன்படுத்தும் போது சப்ஜெக்ட் பக்கத்தில் நே அப்படின்னு ஆட் பண்ணணும். ஆக்டிவ் வாய்ஸில் டிரான்சிட்டிவ் வெர்பில் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இது 4த்துலையுமே சப்ஜெக்ட் பக்கத்தில் நே அப்படின்றத ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரவி புத்தகம் படிக்கிறான். ரவி கிதாப் படுத்தா ஹை. ரவி கிதாப் படுத்தா ஹை. இதில் ரவின்றது சப்ஜெக்ட், கிதாப் அப்படின்றது ஆப்ஜெக்ட், படுத்தா ஹை அப்படின்றது வெர்பு. இந்த ரவி வந்து ஆண் பாலில் ஒருமையை குறிக்குது, அதனால வெர்பும் ஆண் பாலில் ஒருமை தன்மையாக வந்திருக்கு. அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து தான் ஃபர்ஸ்ட் இருக்கு வாக்கியத்தில். அடுத்தது ரதி கிதாப் படுத்தி ஹே. ரதி புத்தகம் படிக்கிறாள் அப்படின்றது ரதி கிதாப் படுத்தி ஹே. இதில் வந்து பெண் பாலில் ஒருமையை குறிக்குது, அதனால வெர்பும் பெண் பால் ஒருமை தன்மையாக வந்திருக்கு. ஆணை குறிக்கும் போது ஆ சவுண்ட்லையும் பெண்ணை குறிக்கும் போது ஈ சவுண்ட்லையும் வந்திருக்கு. அடுத்தது நான் புத்தகம் படிக்கிறேன். ஒரு ஆண் சொல்லும்போது மே கிதாப் படுத்தாகும். மே கிதாப் படுத்தாகும். இதில் நான் என்றது ஆணை குறிக்குது, அதனால வெர்பு வந்து படுத்தாகும் அப்படின்னு வந்திருக்கு. இதே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா மே கிதாப் படுத்தீகும். மே கிதாப் படுத்தீகும் அப்படிதான் வரும். தமிழில் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு தான் வரும், எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஆனால் ஹிந்தியில் நான் என்ற சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஆணாக இருந்தால் ஆண்பால் குறிக்கிற மாதிரி வரும், பெண்ணாக இருந்தால் பெண்பால் குறிக்கிற மாதிரி வரும். அடுத்தது நாங்கள் புத்தகம் படிக்கிறோம். ஹம் கிதாப் படுத்தே ஹேன். ஹம் கிதாப் படுத்தே ஹேன். இதில் நாங்கள்ன்றது பன்மையை குறிக்குது, அதனால் வெர்பும் வந்து பன்மைக்கு தகுந்த மாதிரி ஏ சவுண்ட் வர மாதிரி முடிஞ்சிருக்கு. இதே பெண்கள் மட்டும் இருக்கிற இடத்துல நாங்கள் புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹம் கிதாப் படுத்தி ஹேன். ஹம் கிதாப் படுத்தி ஹேன். இந்த இடத்துல பெண்களை மட்டும் குறிக்கிறதால படுத்தி ஹேன் அப்படின்னு வெர்பு மாறிடுது. ஓகே, இது போல சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி வெர்பு சேஞ்ச் ஆகும். இதே பாஸ்ட் டென்ஸில் மட்டும் ஆப்ஜெக்ட் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அடுத்தது டிரான்சிட்டிவ் வெர்பை வச்சு பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். மேனே சேப் காயா. மேனே சேப் காயா. இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஆண் பாலில் ஒருமையாக இருக்குது, அதனால வெர்பும் ஆப்ஜெக்ட் தகுந்த மாதிரி மாறி இருக்கு. நாங்கள் ஆப்பிள் சாப்பிட்டோம். ஹம்னே சேப் காயா. ஹம்னே சேப் காயா. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, பன்மையாக இருக்குது, ஆனால் வெர்பு வந்து ஒருமையாக இருக்குது. ஏன்னா ஆப்ஜெக்ட் ஒருமையாக இருக்குது, அதனால வெர்பும் ஒருமையாக தான் வரும். டிரான்சிட்டிவ் வெர்பில் ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டரோ அதுக்கு மாதிரி தான் வெர்பு சேஞ்ச் ஆகும். அடுத்தது நான் நிறைய ஆப்பிள் சாப்பிட்டேன். மேனே ஜியாதா சேப் காயே. மேனே ஜியாதா சேப் காயே. இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் பன்மையாக இருக்கிறதால வெர்பும் பன்மைக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஓகே, இதெல்லாம் தான் ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்தது பேசிவ் வாய்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ கருத்து வாய்ஸை முடிச்சாச்சு, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து கர்ம வாய்ஸை பார்க்கலாம். கர்ம வாட்சை. கர்ம வாட்சையை பொறுத்தளவுக்கு ஆப்ஜெக்ட் தான் முக்கியத்துவமானதாக இருக்கும். ஆப்ஜெக்ட் தான் சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வரும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், வெர்பு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்தே தான் இருக்கும் எல்லா சென்டென்ஸ்லையும். வெர்பை பொறுத்தளவுக்கு டிரான்சிட்டிவ் வெர்ப் மட்டும்தான் வரும். டிரான்சிட்டிவ் வெர்ப் மட்டும்தான் கர்ம வாட்சையில் பயன்படுத்தணும். வெர்பை பொறுத்தளவுக்கு மெயின் வெர்பு, ஹெல்பிங் வெர்பு ரெண்டும் சேர்ந்தது தான் வெர்பு. இப்போ கர்ம வாட்சையில் அந்த மெயின் வெர்பை வெர்பு 2ஆக மாற்றிப்பாங்க, பாஸ்ட் டென்ஸ் வெர்பாக மாற்றிப்பாங்க. அது கூட வந்து ஹெல்பிங் வெர்ப்ஸ், ஒவ்வொரு டென்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹெல்பிங் வெர்ப்ஸ் மாறும்.
எல்லா டென்ஸ்லையுமே மெயின் வெர்பு வெர்பு டூவா மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு டென்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹெல்பிங் வெர்ப்ஸை ஆட் பண்ணுவாங்க. டிரான்சிட்டிவ் வெர்பு எல்லா டென்ஸ்லையுமே ஆப்ஜெக்ட் தகுந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்ட் ஆண்பாலில் ஒருமையாக இருந்ததுன்னா வெர்பும் ஆண்பாலில் ஒருமை தகுந்த மாதிரி தான் வரும். மெயின் வெர்பு வந்து ஆ சவுண்டில் முடியும். ஆப்ஜெக்டோட ஜெண்டர் ஆண்பாலில் பன்மையாக இருந்ததுன்னா வெர்பும் ஆண்பாலில் பன்மைக்கு தகுந்த மாதிரி தான் வரும். மெயின் வெர்போட எண்டில் ஏ சவுண்டு வரும். ஆப்ஜெக்ட் பெண்பாலில் ஒருமை குறிக்கிற மாதிரி வந்ததுன்னா வெர்பும் பெண்பாலில் ஒருமை குறிக்கிற மாதிரி தான் வரும். மெயின் வெர்போட எண்டில் வந்து ஈ சவுண்டு வரும். இதுவே பன்மையாக இருந்ததுன்னா வெர்போட எண்டில் ஈ சவுண்டு வரும். அடுத்தது இந்த பாஸ்ட் டென்ஸு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எந்த டென்ஸ்லையுமே நே அப்படின்றத சப்ஜெக்ட் கூட பயன்படுத்த மாட்டாங்க. எந்த டென்ஸ்லையுமே நேன்றது சப்ஜெக்ட் கூட வராது. ஒரு சில டென்ஸில் பேசிவ் சென்டென்ஸ் அமைக்க மாட்டாங்க. எதுலான்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த 4 டென்ஸுக்குமே பேசிவ் வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. கர்ம வாட்சை பொறுத்தளவுக்கு சப்ஜெக்ட் வந்து நேரடியாகவும் இருக்கும், மறைமுகமாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. இதில் என்னால் அப்படின்ற சப்ஜெக்ட் நேரடியாக இருக்குது. மீன்கள் விற்கப்படுகிறது, கொரோனா நிதி கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் கிடையாது, ஆப்ஜெக்டும் வெர்பு மட்டும்தான் இருக்குது. சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கூட சென்டென்ஸ் அமைக்கும். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்னால், இவனால், அவனால், உங்களால், அவர்களால், இவர்களால் இதே மாதிரி தான் வரும். இது எல்லாத்துக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா அந்த ஆளுக்கு துவாரா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்னால் மேரே துவாரா, எங்களால் ஹமாரே துவாரா, இவனால் இஸ்கே துவாரா, இவர்களால் இன்கே துவாரா. இதே மாதிரி அந்த ஆளுன்றதுக்கு துவாரா வார்த்தை பயன்படுத்தி சப்ஜெக்ட் இப்படி அமையும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. பத்ர மேரே துவாரா லிखा जाता है, பத்ர மேரே துவாரா லிखा जाता है. இதில் பத்ர அப்படின்றது ஆப்ஜெக்ட், மேரே துவாரான்றது சப்ஜெக்ட், லிखा जाता है அப்படின்றது வெர்பு. ஆப்ஜெக்டை பொறுத்து தான் வெர்பு சேஞ்சாக இருக்குது. ஆப்ஜெக்ட் சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து ஆண்பாலில் ஒருமையை குறிக்குது. அதனால ஆ சவுண்டில் முடிகிற மாதிரி லிखा जाता है அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது கடிதங்கள் என்னால் எழுதப்படுகிறது. பத்ரோं मेरे द्वारा लिखे जाते हैं, பத்ரோं मेरे द्वारा लिखे जाते हैं. இதில் கடிதங்கள் அப்படின்றது பன்மை, அதனால வெறுப்பும் பன்மைக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கு. लिखे जाते हैं அதே மாதிரி வந்திருக்கு. அடுத்தது புத்தகம் என்னால் படிக்கப்படுகிறது. किताब मेरे द्वारा पढ़ी जाती है, किताब मेरे द्वारा पढ़ी जाती है. இதில் புத்தகம் அப்படின்றது பெண்பாலில் ஒருமையை குறிக்குது. அதனால வெறுப்பும் பெண்பால் ஒருமை தரும் மாதிரி வந்திருக்கு. அடுத்தது புத்தகங்கள் என்னால் படிக்கப்படுகிறது. கிதாபே மேரே துவாரா படி ஜாத்தி ஹே. இதில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள்ன்றது பெண்பாலில் பன்மை குறிக்குது. அதனால வெறுப்பும் பெண்பால் பன்மைக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கு. இப்படி தான் வந்து கர்ம வாச்சிய சென்டென்சஸ் அமையும். அடுத்தது பாவவாச்சிய. பாவவாச்சியை பொறுத்தளவுக்கு சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வெர்பில் உள்ள ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சென்டென்ஸ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். கருத்து வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெர்பு வந்து சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் இந்த வெர்பில் உள்ள ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் ஆகிற வெர்பு பார்த்தீங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாக மட்டும்தான் இருக்கும். டிரான்சிட்டிவ் வெர்பை பாவவாச்சியில் பயன்படுத்தக்கூடாது. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு மட்டும்தான் பயன்படுத்தணும். வெர்போட ஃபார்மெட்டை பொறுத்தளவுக்கு சப்ஜெக்ட் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, வெர்பு வந்து ஆண் பாலில் ஒருமையை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும், தேர்ட் பர்சனை குறிக்கிற மாதிரி இருக்கும். பாவவாச்சியிலையும் சப்ஜெக்ட் வந்து என்னால், எங்களால், உங்களால் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஆள் அப்படின்றதுக்கு சே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். என்னால் முஜ்சே, ஹம்சே எங்களால், இஸ்ஸே இவனால், இதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு சே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. எந்த சென்டென்ஸ்லையுமே நே அப்படின்ற வார்த்தை வந்து சப்ஜெக்ட் கூட சேர்ந்து வராது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு தான் இந்த பாவவாச்சியை பயன்படுத்துவாங்க. நெகட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு ஆ சவுண்டில் தான் முடியும் வெர்பு. இந்த பி வெர்பு எதுவுமே அதில் ஆட் பண்ண மாட்டாங்க. அதே பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்ததுன்னா பி வெர்பை ஆட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னால் நடக்க முடியவில்லை. முஜ்சே சலா நஹி ஜாத்தா, முஜ்சே சலா நஹி ஜாத்தா. இதில் என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜ்சே பயன்படுத்தியிருக்கோம். வெர்பு வந்து சலா நஹி ஜாத்தா. இதில் வந்து ஆ சவுண்ட் வர மாதிரி முடிஞ்சிருக்கு. அடுத்தது சீதாவால் தூங்கக்கூட முடியவில்லை.
सीता से सोया भी नहीं जाता, சீதா சே சோயா பி நகி ஜாத்தா. இந்த இடத்துல சீதா வந்து பெண்பாலை குறிக்குது, இருந்தாலுமே நம்ம நகி ஜாத்தா அப்படின்னு ஆ சவுண்ட் வர மாதிரி தான் பயன்படுத்திருக்கோம். அவர்களால் உட்கார முடியவில்லை. உன்சே பைட்டா நகி ஜாத்தா, உன்சே பைட்டா நகி ஜாத்தா. இந்த இடத்துல அவர்கள் அப்படின்றது பன்மையை குறிக்குது, இருந்தாலும் வெறுப்பு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு தகுந்த மாதிரி நகி ஜாத்தா அப்படின்னு தான் வந்திருக்கு. எங்களால் ஓட முடிகிறது. ஹம்சே தோடா ஜாத்தா ஹே, ஹம்சே தோடா ஜாத்தா ஹே. இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் புளூரலாக இருக்குது, இருந்தாலும் வெறுப்பு வந்து ஒருமையை குறிக்கிறது தான் வருது. இதெல்லாம் வந்து பாவாட்சியம். வாட்சியனா என்ன, ஒவ்வொரு டைப்பை பற்றி எனக்கு புரிஞ்சுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வரும்போது புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களோ, ரூல்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து படித்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வாட்சியனா என்ன, கர்த்துவாட்சியனா என்ன, பாவாட்சியனா என்ன, கர்மவாட்சியனா என்ன அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கோம். அது சில உதாரணங்கள் பார்த்துருக்கோம். கர்த்துவாட்சியிலேருந்து கர்மவாட்சி எப்படி மாற்றுறது, கர்மவாட்சியிலேருந்து பாவாட்சி எப்படி மாற்றுறது, ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று எப்படி மாற்றுறது, அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தன்யவாத்.